ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் தாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா நான் இந்த ரெசிபி பண்ணுறதே ஒரு 30 வருஷம் கழித்து தான் நான் என்னுடைய பாட்டி ரெசிபி இது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஹஸ்பண்ட் எப்போவுமே சாப்பிட மாட்டார். அவருக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது. பட் அவரே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாமா வாங்க. கருவாடா அப்படின்னு சொல்கிறவர் கருவாடு இன்றைக்கி சாப்பிட்டுட்டு சூப்பர் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. எப்போவுமே இந்த ஆப்பம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரெட் தாங்க. ஏன்னா ஆப்பம் பண்ணிட்டாலே எல்லோரும் செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ நான் தான் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். மெயினாக இந்த கருவாடை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். ஸோ இது நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த டைமில் இது கிடைக்கல. நான் தேடுறப்பெல்லாம் கிடைக்கல. பட் எனக்கு கிடச்சிது. அது எப்படின்னா ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு மூலமாக அவங்க தான் இதை ஆர்டர் பண்ணி நான் பே பண்ணேன். அவங்க ஆர்டர் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வர வச்சு கொடுத்தாங்க. தேடும்போதெல்லாம் கிடைக்காத கருவாடு கிடச்ச உடனே ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அந்த மாதிரி தான். இது இந்த சுறா, பால் சுறா கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது இப்போ எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் நம்மளே அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி காண்டாக்டிவ்ஸ்லாம் இருக்குது. அதில் அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரி இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னு. இந்த கருவாடை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட எந்தெந்த மாதிரி கருவாடுகள் இருக்குது அப்படின்னு. இந்த கருவாடை ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி அவங்க எல்லாமே ப்ராசஸ்லாம் பண்ணி தான் பேக்கிங் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது நான் எடுக்கும்போதே நல்லா ட்ரையான அந்த இதில் தான் இருந்தது. அந்த காலத்துலலாம் உரல் இருக்கும், உரலில் வச்சு உலக்கைய வச்சு இடிப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணதில்ல, நம்மக்கிட்ட அந்த குட்டி ஆட்டுக்கல் மாதிரி ஒரு சின்னது இருந்தது. அதில் போட்டு தான் உடச்சி நல்லா பவுட்ரு ஆக்கினேன். அதை எடுக்கிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. 2 கருவாடு போட்டு அதை இடித்து நான் பவுட்ராக எடுக்கிறதுக்கு ஒரு பவுலில் எனக்கு அரை மணி நேரம் மேலே ஆச்சு. ஸோ நான் அதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் பூண்டு ஒரு ஃபுல் பூண்டு உரிச்சது. ஓகே, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளுடைய அந்த சோம்பு, அப்புறம் கடுகு, வெந்தயம் அதெல்லாம் போட்டுட்டு அந்த பூண்டு, வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துட்டேன். ஏன் ஒரு தக்காளினா, ஒரு தக்காளி நம்ம கிரேவியில் அந்த மசாலா அரைக்கும்போது அதில் சேர்ப்பேன். ஒரு தக்காளி நல்லா பெருசாக, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலே பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். அதுவும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும். அப்போ அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணணுன்னா, இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், சில்லி மசாலா, காரம் பொடி, ஓகே எல்லாம் போட்டுட்டு இந்த இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது அந்த மசாலா அரைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த ப்ராசஸ் எப்படின்னா, இப்போது இந்த இதில் நம்ம வதக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா, அப்போது கொஞ்சம் தண்ணி விட்டு திருப்பி நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, தேங்காய், தக்காளி, மஞ்சத்தூள், அதுலேயும் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிருப்பேன். ஸோ அந்த ஜீரகம் போட்டு அந்த அரைச்ச கலவை மஞ்சேன்னு இருக்கும் அந்த மசாலா, அதை இது நல்லா கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல்லாம் போகிற ஸ்டேஜில் அந்த தேங்காவை இதில் போட்டுறணும். அந்த அரைச்ச தேங்காய் விழுதை போட்டுட்டு அது நல்லா கொதிக்க விட்டுறணும். இன்னொரு விஷயம், இதில் புளி கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஏன்னா இது புளி இல்லாமல் தான் பண்ணுவாங்க. சில பேர் போடுவாங்க. பட் இது ஆப்பத்துக்கு மட்டும்தான் இந்த ரெசிபி. இந்த இது சுறா கிரேவி ஒன்லி ஆப்பத்துக்கு தான். இது நம்ம பீஸாக போட்டு பண்ணோன்னா அதை நம்ம ரைஸ்க்கெலாம் சூட் ஆகும். பட் இந்த மாதிரி இடித்து பண்ணுறது ஒன்லி ஆப்பத்துக்கு மட்டும்தான் இதை நம்ம வீட்டில் பண்ணுவோம். அதான் சொல்லலை, என்னுடைய ஒரு 12 வயசில் இருக்கும்போது நான் அந்த ரெசிபி அவங்க பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் அதை பார்த்துருக்கேன், நின்று பார்த்துருக்கேன். பட் செஞ்சது கிடையாது. இந்த கருவாடு கடிச்ச உடனே இதான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஞாபகத்தெல்லாம் வச்சுட்டு செஞ்ச ரெசிபி இது. அதனால் அவங்க அதை செஞ்சு அந்த ஆப்பத்தோடு கொடுக்கும்போது நல்ல சூடாக நான் சாப்பிட்ருக்கேன். பட் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது கருவாடு. அவருக்கு தேங்காய் பால் கொடுத்தா தான் போதும் அப்படின்ட்டுருக்கவர். அன்றைக்கி டேஸ்ட்டு பார்த்து திருப்பியும் வாங்கி சாப்பிட்டாரு. எனக்கு ஆச்சரியம், என்னடா இது கருவாடு சாப்பிடாதாலாம் கேட்குதே அப்படின்னு நினச்சேன்.
அண்டு இந்த சொரா கருவாடில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. அதுக்குன்னு ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. எப்போவாது நம்ம ஒரு 6 மந்த்துக்கு 1 டைம்ஸ் 1 இயரில் 1 டைம்ஸ் அந்த மாதிரி ஓகே. பட் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியும். பட் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது கிடையாது, எப்போவாது ஒரு வாட்டி இல்லையா. ஸோ இந்த மாதிரி நல்லா இடித்து பிடிச்சிட்டு நல்லா பவுட்ராக்கி அதை வந்து இப்போ தேங்காய் ஊற்றிட்டோம் பார்த்திங்களா, ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க. அந்த இதில் இந்த பவுட்ரை போட்டுட்டு இந்த பவுட்ரு நல்லா கொதித்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போகணும், அந்த பச்சை வாசனை போகணும். அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க உப்பு. நம்ம கிரேவிக்கு உப்பு போட்டுட்டோம் ஆல்ரெடி, ஏன்னா அந்த கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், சால்ட் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதில் வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த கிரேவிக்கு நான் தண்ணி வந்து நிறைய எடுக்கும், ஏன்னா அது வேக வேக அதை அந்த அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எவ்வளோ தண்ணி நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். ஆப்பத்துக்கு செம்மத்தையாக இருக்கும் இது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஆப்பத்துக்கு தான் சாப்பிட்ருக்கோம். பட்டு சப்பாத்திக்கெலாம் சூட் ஆகுமான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாதுங்க, நான் சாப்பிட்டதும் கிடையாது. ஆப்பத்துக்கு பெஸ்ட்டு மசாலா கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு மாவு ப்ரிப்பேர்லாம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்கும் வேணும்னு இதில் கொடுக்குறேன். ஏன்னா நான் அதெல்லாம் இதில் ஒன்லி இந்த கிரேவி மட்டும்தான் என்னுடைய ஞாபகம். ஸோ அது ரொம்ப 30 வருஷம் ஞாபகத்தை வச்சு நான் பண்ண ஒரு இந்த இது. ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு எக்கு ஆப்பமும் ப்ளேன் ஆப்பமும் தான் விட்டேன். ஸோ பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி ஆப்பம் எங்கள் வீட்டில் ஃபேவரெட்டுன்னு சொல்லிட்டேன்ல, எல்லாருக்கும் பிடிக்கும். நமக்கு தான் சுட்டு யாராவது உட்கார வச்சு கொடுப்பாங்களான்னு யோசிப்போம், பட் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ நான் எப்போ அந்த ஆப்பம் செய்கிறப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கும், எப்படி சொல்கிறதுனா நின்றுக்கிட்டே இருக்கணும் அடுப்புக்கிட்ட, பட் அதை பொறுமையாக செய்யணும், அது அதில் தான் இருக்குது. இந்த கிரேவியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல். என்னுடைய பாட்டியோடைய ரெசிபி, நான் ரொம்ப வருஷம் கழித்து இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஞாபகங்கள் இருக்கா, அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா, இந்த மாதிரி சொராவில் வந்து அந்த மசாலா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இல்லை நான் தான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணுறேன், இதுக்கு தான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுவும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.